மாதிரி சிறந்த தலைவர்களாக ஆகணும் அப்படின்றதான் அவர் பொன்மொழியில சொல்றார். இறப்பு பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய பொன்மொழி. அடுத்தது இன்னொரு பொன்மொழி சொன்னார். என்ன சொன்னாரு? இளைஞர்கள் எல்லாரும் கனவு காணணும் சொன்னார். சொன்னாரா? கனவு காணணும்னா என்ன பண்ணணும்? கனவு காணணும்னா என்ன செய்யணும்? தூங்கணும். தூங்கினா தானே கனவு வரும். முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கனவு வருமா? தூங்கணும். அப்ப எல்லாரையும் தூங்கணும்னு சொன்னாரா? எல்லாரையும் தூங்கணும்னு சொன்னாரா? தூங்கணும், தேவையான அளவு தூங்கணும், தூங்கிக்கிட்டே இருங்கன்னு சொல்லல. எப்போ ஒருத்தருக்கு கனவு வரும்? எதை பத்தி நாம சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அதுதான் கனவா வரும். இன்னைக்கு ஒரு பேய் படம் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ராத்திரி தூக்கத்துல அழுவீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்பா அம்மா பார்த்து என்ன இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, தூக்கத்துல அழுகுது அப்படின்னு பார்த்தா அன்று பார்த்த அந்த படம் நம்ம மனசுல பதிஞ்சது இரவுல நம்ம கனவா வந்து நம்மள பயந்துடும். இல்ல ஒரு முறை காட்டு சாலைக்கு போனோம், சிங்கம் புலி எதையாவது பார்த்து பயந்துட்டோம்னா எனக்கு ராத்திரி அழுவோம். நல்ல சம்பவங்களா ஸ்வீட் வாங்கி கொடுத்து தீபாவளி மாதிரி செலிப்ரேஷன் கொண்டாடின அன்னைக்கு இல்ல ஒரு பிறந்தநாள் கொண்டாடின அன்னைக்கு இரவு பார்த்தோம்னா தூக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. ஏன்னா அன்று பூரா நம்ம எதை பத்தி சிந்திச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு கனவாக வரும். சரியா? அப்ப தூங்குறதுன்றது வேணும், தூங்கும் போதுதான் கனவு வரும். ஆனா அந்த கனவுக்கு அடிப்படை எது? நம்மளுடைய சிந்தனை. அன்று பூரா நம்ம என்ன சிந்திச்சிருக்கிறோமோ அதேதான். அதனாலதான் அவர் கனவு காணுங்கள்னா, கனவு காணுங்கள்னா என்ன காரணம்? இன்று இருக்கக்கூடிய 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற நாம நாளைக்கு ஒரு பெரிய சிறந்த டாக்டரா வருவோம், சிறந்த இன்ஜினியராக வருவோம், பெரிய ஜட்ஜா வருவோம், இல்ல சிறந்த அரசியல்வாதியாக காமராஜர் போன்ற சிறந்த அரசியல்வாதியாக வருவோம், நல்ல விவசாயியாக வருவோம், சிறந்த பொறியாளராக வருவோம். இப்படி எல்லாம் நாம அவர்களுக்கு எது பிடிக்குமோ அந்த துறையில நம்ம உயர்ந்த இடத்துக்கு வருவோம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, அவர் வாழ்ந்து காட்டின மாதிரி நாமளும் சரித்திரத்தில் இடம் பெறுவோம் அப்படின்ற கனவு, அந்த எண்ணம் நமக்குள்ளேயே இருந்தா அன்றாடம் கனவுல நமக்கு அதே வரும். நாம பெரிய இன்ஜினியராக டாக்டராக இருக்கிற மாதிரி, பெரிய ஆபரேஷன் பண்ற மாதிரி, நோயாளிகள் நிறைய பேரை காப்பாற்றுற மாதிரி நம்ம கனவுல வரும். இது மாதிரி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தா தினம் தினம் கனவுல இது வந்துகிட்டே இருக்கும். அந்த கனவு நாம எடுக்கக்கூடிய முயற்சியினால ஒரு நாள் மேற்பட்டு உண்மையாகி நாம அது மாதிரி டாக்டராகவே மாறிடும். அதனாலதான் அவர் இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொன்னார். கனவு காணுங்கன்னா அப்துல் கலாம் சாரே சொல்லிட்டாரு, நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டாரு. டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தா நம்ம பாட்டில் அந்த பக்கம் புத்தகத்தை விரிச்சு வச்சு தூங்குவோம்னு தூங்கக்கூடாது. சரியா? அவர் சொன்ன கனவு காணணும்ன்றது என்னது? நமக்கு என்ன இலக்கு, என்ன நம்மளுடைய லட்சியம், என்ன நம்ம என்னவா மாறணும், நல்ல டீச்சரா மாறணும், நல்ல டாக்டரா மாறணும், இன்ஜினியரா மாறணும் அப்படின்னு என்னவா இலக்கு, நம்ம இலக்கு ஒன்றை வைத்துக் கொண்டு அதையே நாம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம். நாலு பூரா அதுக்கு என்ன முயற்சி செய்யணும், டாக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், +2 வரைக்கும் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நீட் தேர்வு எழுதணும், அதுல பாஸ் ஆகி MBBS சேரணும், அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கணும், நல்ல சிறந்த டாக்டராக மாறணும். இது மாதிரி பொறியாளரா மாறணும், இன்ஜினியரா மாறணும், அதுக்கு என்ன செய்யணும், இது மாதிரி நம்ம அது என்ன செய்யணும்ன்றத நம்ம அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும்ன்றத பத்தியே நம்ம சிந்திப்போம். அப்போ நாம அந்த வழியில பயணம் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நம்ம முதல்ல இப்ப என்ன செய்யணும்? படிக்கிற கிளாஸ் எத்தனாம் கிளாஸோ அந்த கிளாஸ்ல நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், பாடங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்த கிளாஸ் போகணும். 12வது போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து எந்தெந்த துறைக்கு, இன்ஜினியர்னா இன்ஜினியரிங் போகணும், டாக்டர்னா டாக்டருக்கு போகணும், டீச்சர்னா அதுக்கு உண்டான படிப்புகள் படிக்கணும், அந்த வழியில போகணும்னு நினைப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இருந்தே நாம கனவு காணுங்கன்னா நம்முடைய இலக்கு என்னன்றதை தீர்மானித்து அதை நோக்கி நாம பயணம் செய்யணும். சரி சார், நான் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா குடும்ப சூழ்நிலை எனக்கு டாக்டர் ஆகும்படியா இல்லையே, எனக்கு படிப்பு அவ்வளவு தூரம் வரலையே அப்படின்னா அதற்கு தான் அவர் சொல்றாரு, ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணம் செய்யும் பொழுது இடைஞ்சல்கள், தடைகள் நிறைய வரத்தான் செய்யும். அந்த இடைஞ்சல்களுக்கு நாம இடைஞ்சல் செய்யணும். எப்படி இடைஞ்சல் செய்யறது? படிக்கிறதுக்கு புத்தகத்தை திறந்து வைக்கும் போது கரண்ட் இல்லாம தான் போகும், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க டிவி போனதான் செய்வாங்க. உடனே அந்த பக்கம் டிவி பக்கம் திரும்பக்கூடாது. நாம புத்தகத்தை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போகணும். இல்லை நம்ம கவனத்தை அந்த பக்கம் திருப்பாம புத்தகத்துல படிக்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்ப என்ன ஆகும்? அந்த இடைஞ்சலுக்கே இடைஞ்சல் காணாம போயிடும். அதுதான் அவர் சொல்றாரு, துன்பத்திற்கே துன்பம் செய்யணும். அப்பதான் துன்பம் நம்ம விட்டு போகுமே தவிர துன்பத்தை கண்டு நாம பயந்து ஓடக்கூடாது. சரியா? பறவைகள் எல்லாமே
பறவைகள் எல்லாமே